ஓ விக்னேஸ்வரா என்னப்பா டே கணேசா, நீதான் நாட்டுல கல்யாணமாவாத பொண்ணுங்களையும் கல்யாணமாவாத ஆம்பளைங்களையும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உன் பக்தன் தரக என் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும். நீ வரத்துல காமிடா காமி. என்னப்பா என்ன தேஜஸ் ஒத்த கையில காமிக்கிறேடா. இந்த கையில விரல் சுத்தி பிள்ளையார் சுத்தி வர்றன்னைக்கு உனக்கு விரல் சுத்தி வருண்டா. ஆமாங்க, ஒவ்வொரு விசேஷத்துக்கு எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருது. அப்படி பண்ணாங்க எழுதும். கேமராவுக்கு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடு. கேமராக்கு எதுக்கு தண்ணியை தொடிக்க பூவை வைக்க பட்டைய போடு? கேமரான்னு என்னமோ சொல்றியாடா? அதுதான்டா என் இன்கம் பாக்ஸ். விநாயகர் எனக்கு கொடுத்த சொத்து அது ஒண்ணு தாண்டா. அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிள்ளை பசங்களுக்கு காமிச்சு அதுல கமிஷன் வாங்கி தரகு ஏஜென்ட்னு பேர் எடுத்து கமிஷன்லயே கட்டின வீடுறா இது. அப்போ கமிஷன் கிளாஸ்லயே வச்சிருக்கலாம். ஐயே, கேமரா வீடு பிள்ளையார போட்டோ எடுக்கணும். பிள்ளையார போட்டோ எடுக்க போறீங்களா? அவர்தான் கல்யாணம் ஆகாதவராச்சே. அடமுட்டாய், பிள்ளையார இந்த பொறிகடலையோட ஒரு க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார் கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சவிச்சமா இருக்கணும், நீங்க நல்லா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? உடனே 2 பச்சை நோட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார். நமக்கு செலவு 10 ரூபாய், லாபம் 190 ரூபாய். இதாண்டா பிசினஸ். அற்புதம். என்ன பூதம்? அற்புதம். அது சரி, என் அதர்ம பத்தினி ஆண்டாள் வருவா, அதுக்குள்ள நம்ம விஷயத்தெல்லாம் முடிச்சிடணும். அந்த பிலிம் எடுத்து அதை பிரிச்சு பூஜையில வச்சிருக்கேன். பிரிச்சு பூஜையில வச்சிருக்கியா? ஆமா. அட பாவி, என் சொத்தை நாகமா கட்டி நோண்டி பக்கிருப்பேன். ஐயோ, நீங்க நல்லா இருக்க. இன்னைக்கு நான் விரதம் குளிச்சு முழுகிட்டு பூஜை பண்ண போறேன். தொட்டுட்டீங்களே, மறுபடியும் நான் குளிக்கணுமே. நேத்தே நான் குளிச்சுட்டேன்டி. தீண்டாமைய பத்தி பேசுற கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரிதான், நிறுத்துங்க. சுத்தமான வைஷ்ணவ மதத்துல நான் பிறந்து சிவமனத்தை ஆசா நேரம் உங்களை கட்டிக்கிட்ட பாவத்தை போக்க ஒரு 5 நிமிஷமாவது என் பெருமாளை பூஜை பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. நீ 5 நிமிஷம் பூஜை பண்ற, உன்னை கட்டிக்கிட்டா பாவம் சொல்லி 20 வருஷமா பிள்ளையார வேண்டேன். அதாங்கம்மா விபூதி. ஏதுடா பிள்ளையார் பூஜை நடக்குதா? நடக்குதா என்ன? பஞ்ச உஷத்காலத்திலே நடத்திட்டு. எப்படி நடந்துச்சு? இந்த வீட்டுல என் பெருமாளுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் பிள்ளையார் பூஜை நடக்கணும். நான் பார்க்க கூடாது போல் இருக்கு. ஏண்டி கடவுளை போய் கியூ சிஸ்டத்துல நிறுத்துற? எல்லா சாமியும் ஒண்ணுதான். இந்தாங்கம்மா தொடக்கட்ட. எதுடாது? நீங்க பூஜைக்கு செய்து கொடுக்க மாட்டீங்க தெரிஞ்சு ஐயா ஆப்பக்கார மாட்டேன். ஐயோ, கர்மம் கர்மம், கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. என் ஆச்சாரம் என்ன ஆகிறது? அதெல்லாம் ஆபகாரமா விட்டு அடுப்புல விழுந்து போச்சுக்கி போச்சு. இந்த பாருங்க, இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. செய்வேன். கூடாதுன்னா நான் செய்வேன். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதான். செய்வேன், நான் செய்வேன். நம பார்வதி பரே அரகரா மகாதேவா. உனக்கு என்ன தைரியம்? இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்க. நாராயண. கொஞ்ச நேரம் நிம்மதி அவர் புத்தகத்தை படிக்க விடுங்க. என்ன இங்க கலாட்டா? நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல பாப்பா. அப்பாவும் அம்மாவும் தான் ஜாலியா சண்டை போட்டுட்டாங்க. அம்மா, உங்க மத சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதா? கோர்ட்டுக்கு போனாதான் முடியும், நடுவுல முடியாது. ஏம்மா, அப்பா சிவமதம்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அந்த கேள்வி திருப்பி உங்க அப்பாவே கேளு. ஏன்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதே இன்னொருத்தருக்கு கட்டலான்னு புரோக்கர் வேலைக்கு வீட்டுக்கு நான் போனேன். கடைசியில இந்த சாணியா என் தலையில உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன்னு. ஏன் போய் சொல்றீங்க? அதுதானே ஐயாவுக்கு பொழப்பு. போய் வேலை பார்த்து குடும்ப விஷயத்துல பேசாத ஓடு. நாங்க ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன பொண்ணு பார்க்க ஒரு பெரிய இடத்து பையனை கூட்டிக்கிட்டு வந்து நீங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்லி அவனை விரட்டிட்டு நானும் வைஷ்ணவன் தான், என் பேர் வைகுண்டோட போய் சொல்லி மயக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாரு? ஐயா, எங்க ஜமீன்தார உங்களை கையோடு கூட்டி சொன்னாரு. ஆமாங்க. நீ போ, நான் வர்றேன். பிள்ளையார் வீட்டுல பாரு, அங்க பார். இங்க கார் பச்சை நோட்டை கூட உங்ககிட்ட கொடுக்குற பார். வர்றேன். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். வாங்கம்மா, வணக்கம் வருது. உங்க குடும்பம் சேமமா இருக்கணும்னு நினைச்சு, உங்க பெரிய பையன் எம்ஏல பாஸ் பண்ணணும்னு நினைச்சு என் அப்பா விநாயகனுக்கு துணிஞ்சு என் சொந்த பணத்துல 200 ரூபாய் எடுத்து சூடத்துல இருந்து சுண்டல் வரைக்கும் உலகத்தையில இருந்து பொடிகடலை வரைக்கும் பூஜை பண்ணு. அதனுடைய பலன் தான் உங்க பையன் பாஸ் பண்ணது. ரொம்ப உட்காருங்க, அவங்களையும் கூட்டிட்டு வரேன். கரெக்டா 200 ரூபாய் ஆச்சுமா. சாவி எடுத்துட்டு போங்க. மறந்துட்டீங்களா? 200 ரூபாய் ஆச்சு.
தம்பி இன்னும் முரட்டுத்தனம் போகல இல்ல உன் ஜாதகம் என் கையில தான் இருக்கு. என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒரு பொண்ணை கட்டி போட்டு மேடையில வச்சு நான் கலாட்டா பண்றேன். என்கிட்ட விளையாடுதுங்க. எங்களுக்குள்ள பரஸ்பரம். காப்பி சாப்பிடுங்க. காப்பி சாப்பிடுறது இல்ல. ஏய்யா காப்பி போட்டில என்னென்னமோ கலக்குறாங்க. இது ஒண்ணு காப்பி சாப்பிடலாம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? ஒண்ணுமில்ல, பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இருக்கு. 5 நிமிஷத்துல செஞ்சிடுறேன். இப்பவே 2 இடம் என் கையில தயாரா இருக்கு. ஒண்ணு பெரிய இடம் கிருஷ்ணாப்பள்ளி. ராவுபோது ரங்கத்துறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. படிப்பு பிஏ, பேரு மீனா, சொத்து எக்கச்சக்கம் 30 லட்சம் தேரும். இன்னொரு இடம் சமயபுரம். தகப்பம் கிடையாது, தாய் ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, நல்ல லட்சணம். பேரு சீதா. சீதான்னா சீதாதான், மிதுல சீதா மாதிரி இருக்கும் அடக்கத்துல. அப்படின்னா கிராமத்து பொண்ண கோபாலுக்கும் ராவுபோதரோட படிச்ச பொண்ண ராஜு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதான் பொருத்தமா இருக்கு. நாளைக்கே புறப்படுவோம். நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமி நவமி 2ம் கிடையாது, பூரா அமிர்த யோகம். 2 பொண்ணையும் பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல கைலாஸ், எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதோட முக்கியமான ஒரு ஈரங்கி இருக்கு. ஒரு வாரம் நான் எங்கேயுமே வெளியில வர்றதுக்கு இல்லை. என்னங்க நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு? அப்படின்னா பிள்ளைங்களே போய் அவங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டுமே. இருந்தாலும் நாமும் பார்க்க வேண்டாமா? நீங்க அப்புறம் பார்த்தா போச்சுமா. இந்த காலத்து நாகரீகம் ஐயா சொன்னபடிதான். ஏன்பா நீங்க 2 பேரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பெரியவங்க நீங்க இருக்கும்போது நாங்க போகிறது அவ்வளவு நல்லா இருக்காது சித்தப்பா. என்ன சொன்னது? இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணுங்களை பார்த்த வைக்கப்படுது. ஏங்க எனக்கு இன்னொரு யோசனை போறக்குதுங்க. என்ன? 2 பொண்ணுங்களையும் இங்க கூட்டியாந்துடுறேன். மாப்பிள்ளைங்க பாக்கட்டுமே. என்ன ஏது? எனக்கு பிறக்கிற யோசனைய பூரா கொண்டு விடுறீங்க. வேற என்னதான் செய்யுதுன்னு எனக்கு புரியல. நீங்களோ ஈரங்கி பீரங்கின்றீங்க. இந்த தம்பிங்களோ அவ்வளவுதான் பொம்பளைங்க மாதிரி வைக்கப்படுது பொண்ணை பார்க்க. கிழமை புதன்கிழமை போனா நாள் கிடையாது. அதுக்கப்புறம் 8 கிரகம் எங்கேயோ இறங்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யுது? ஏங்க இப்படி செஞ்சு தாயந்தா அவங்க அவங்க பொண்ணை பார்க்கதான் அவங்க வெக்கப்படுறாங்க. தம்பி பொண்ணு அண்ணன் பார்க்கட்டும், அண்ணன் பொண்ணை தம்பி பார்க்கட்டும். ஆமா, நல்ல யோசனை. என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் பார்த்து சொன்னா சரிதான். தம்பிக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம். நாளைக்கே புறப்படுறதுக்கு தயாரா இருங்க. பொண்ணு வீட்டுக்காருக்கு தந்தி அடிக்கிறேன். நாங்க எல்லாம் புறப்பட்டு வர்றோம். 100 ரூபாய் செலவழிச்சு விநாயகா உனக்கு 200 ரூபாய் செலவழிச்சு பூஜை பண்ணனே வீணா போவலடா. 200 ரூபாய் ஒரு நிதானமா சொன்ன 200 ரூபான்னு அதையே கொடுக்குறீங்க. பரவாயில்ல. இப்ப 100 ரூபாய் செலவழிச்சு தந்தி அடிக்க போறேன்னு இப்ப சேர்த்து வாங்கிக்கிறேன். நான் வரவா? கோபால் என்னடா எனக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? வயிறெல்லாம் துளுவுறுது. 2-3 தடவை எனக்கு 16 அடி வேண்டிய சித்தப்பா கூட இவ்வளவு பயப்படல. நானு ராபகதூர் விட்டு பொண்ணை பார்க்க நான் போகணும்னு சொன்னோன்னு என்னடாது இது மட்டும் இல்லை. இங்க பாருது ஏன்டா கை காலம் உதவுது? அந்த பொண்ணு பிஏ படிச்சவளாம். ஆமா, நான் 5ஆம் கிளாஸ் ஆசாமின்னு அந்த பொண்ணுக்கு புரியாம எக்கச்சக்கமா ஏதாவது கேள்வியை கேட்டு அதுக்கு நான் கன்றாவியா ஏதாவது பதில சொல்லி, ஓஹோ தம்பிய போலத்தான் அண்ணன் இருப்பான்னு நினைச்சு உன் படிப்புக்கு மதிப்பு இல்லாம போயிடுமோன்னு பயமா. அவங்க ஏன்டா உன்ன கேள்வி கேட்க இடம் கொடுக்குறேன்? அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீ சில கேள்விகளை கேட்டு அவங்க அப்படியே மடக்கு. நான் எங்க மடக்கிறது? நான் நம்ம மடங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்ன கேள்வி தெரியும்? புலி தெரியும், காடு தெரியும், துப்பாக்கி தெரியும், அப்படியே நான் கேள்வியை கேட்கறேன்னு வச்சுக்க. பதிலுக்காவ படார்னு 4 இங்கிலீஷ தூக்கி போட்டு அடிச்சான்னா நான் என்ன செய்வேன்? இதுக்காரா இப்படி பயப்படுற? இங்கிலீஷ் ரொம்ப சாதாரணம் தான் பாரு. அப்படியே அவன் இங்கிலீஷ்ல உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னாக்கா பதிலுக்கு நீ Oh God! Oh, I see. அவ்வளவுதான் இங்கிலீஷ். அவ்வளவுதான் இங்கிலீஷா? இந்த 4 வார்த்தையை கத்துக்கிட்டானா நீ இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி படிச்ச?
எங்க நான் சொன்ன திருப்பி சொல்லு பாக்கலாம். என்னட்ட இங்கிலீஷ் எங்க வந்து தொலைது நமக்கு இல்லடா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் இல்லடா. தேங்க்ஸ். ஓ காட். ஓ காட். குட். இது கரெக்ட். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? ஐ சி. ஐசா. அதேடா. ஐ சி. ஐ சி. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் என்ன பயந்துகிட்டே இருக்க பாரு. இது வர இன்னும் சில கேள்விகளை மனதில் குறிச்சு கொடுக்குறேன். அந்த பொண்ணு இந்த கேள்விகளை கேட்டு அப்படியே தர. நீ எனக்கு கேள்வி குறிச்சு கொடுக்குறியா? உனக்கு பார்க்க போற பொண்ணுக்கு தூது அனுப்புறியா? எழுது. நல்ல கேள்வியா? 4 எழுது. தமிழ் தெரியுமா? இல்ல இங்கிலீஷ் அண்ணனாச்சேன்னு பார்த்தேன். என்னமோ எல்லாரும் சேர்ந்து நம்மள பொலி போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க. நான் பீட் ஆகி தான் வரப்போறேன். எழுது. ஹலோ பாய், how are you? ஹலோ டாடி. டாடி, உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம். ஏண்டா? பின்ன எப்ப பார்த்தாலும் என்ன பாய் பாய்ன்னு கூப்பிடுறீங்களா? அத சொல்றியா? இந்த பாரு, உன்னை தவிர வேற யாரு இருக்காங்க எனக்கு? பாய் ஆர் கேர்ள், அது only one for me. அது போட்டேன் டாடி. நேத்து குடும்பம் நடத்துறது எப்படி, லட்சிய மனைவி, சமையல் கலை அப்படின்னு தமிழ் புக்ஸ் அனுப்பிச்சிங்களே, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? எல்லாம் வேஸ்ட். ஓ, they are not waste. இந்த பாரு, உன்னை பொண்ணு பார்க்க வராங்க பாரு, அவங்க நாளைக்கு கேட்பாங்க, தோசை சுட தெரியுமா, இட்லி சுட தெரியுமா, இல்ல பொங்கல் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவ நீ? அவங்க அப்படி கேட்டாங்கன்னாக்கா நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன கேப்ப? மாப்பிள்ளைக்கு மாவு அரைக்க தெரியுமா, புடவைய மடிச்சு வைக்க தெரியுமா? நல்லா இருக்குமா. நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரமாச்சு. உங்க பொண்ணை இன்னும் பையனாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. வாமா, புடவைய கட்டிக்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஜமீன்தார் புள்ள, மாப்பிள்ளையுடைய உன்னூட்ட தம்பி. அப்படியா? வாமா. மிஸ்டர் கோபால், என்னுடைய ஒரே பொண்ணு மீனா பிஏ. அம்மா, நம்ம ஜமீன்தாரோட பிள்ளை மிஸ்டர் கோபால், நம்ம வரப்போற மாப்பிள்ளையோட ஒண்ணு விட்ட தம்பி. வணக்கம். வேலையை நீங்களே பாத்துட்டீங்க. நான் வர்றேன். என்ன அதுக்குள்ள? இல்ல, தம்பிக்கு பொண்ணு பார்க்க அவங்க அண்ணன் சமயபுரம் போயிருக்காரு. நான் அவர் பக்கத்துல இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் ஒரு மாதிரி. இந்த தம்பி பரவாயில்ல, எங்க விட்டாலும் சமாளிக்கிட்டு வந்துடும். நல்லா இருக்க. தம்பிக்கு பொண்ணு பார்க்க அண்ணன் போயிருக்காரு, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க தம்பி வந்திருக்காரா? வெரி குட். இருப்பா, காஃபி சாப்பிட்டு போக. நான் டவுன் காஃபி சாப்பிடுறதுல. ஆமா மீனா, உங்களுக்கு இனிப்பு அதிகமா போடணுமா, குறைச்சலா போடணுமா? என்ன அப்படி கூச்சப்படுறீங்க? அம்மா, சக்கரை அதிகம் போட்டு மாட்டார் போல இருக்கு, கொஞ்சம் லைட்டா போடு. என்ன மிஸ்டர் கோபால், சைலண்டா இருக்குங்க? ஏதாவது பேசுங்க. பேசுறதுக்கு என்னங்க? இத பாருங்க மிஸ்டர் கோபால், இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு போறவங்க எல்லாம் ஆட சொல்லுவாங்க, பாட சொல்லுவாங்க. இந்த ஓல்ட் ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்ல. எனக்கும் பிடிக்கிறது இல்லைங்க. கரெக்ட் கரெக்ட். மிஸ்டர் கோபால், மீனா ரொம்ப சோஷியல் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட். அவ படிக்காத இங்கிலீஷ் புத்தகம் நம்ம நாட்டிலே கிடையாது. நான் ஒன்னும் பெருமைக்காக சொல்லல. நீங்க ஒண்ணு ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க. இது வேண்டாங்க. பரவாயில்ல, இதை பாருங்க, படிச்சவங்க சந்திச்சா அறிவை பரிமாறிக்க வேண்டியது தானே? ஆமாங்க, படிச்சவங்க சந்திச்சா பரிமாறிக்க வேண்டியது. ஆமா, கேளுங்க. இல்ல மீரா ஸ்டார்ட் பண்ண சொல்லுமா? இல்லைங்க, நானே. ஆமா, நீங்கள் இலக்கியங்கள் படிக்கிறது உண்டா? ஓய், ஏராளமா படிச்சிருக்கேன். அவ்வளவு மேல்நாட்டு இலக்கியங்கள் தான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐசி ஐசி. உங்களுக்கு விருப்பமான நாவலாசிரியர்? விக்டர் ஹியூகோ, சமர்செட் மாம், டால்ஸ்டாய். ஓ எஸ், ஓ எஸ். உங்களுக்கு பிடித்தமான மேல்நாட்டு கவிகள்? மில்டன், ஷெல்லி, வேர்ட்ஸ்வர்த். And keeps also. ஐசி ஐசி. யாருடைய ஆசிய துணுக்குகள் உங்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும்? பத்மாஷா. ஓ காட், ஓ காட். மேல்நாட்டு நாடக ஆசிரியர்கள்ல யாருடைய வர்ணனைகள் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்? ஷேக்ஸ்பியர். அவரே எழுதின நாடகங்கள்ல உங்களுக்கு எது பிடிக்கும்? ஹாம்லெட். எதுங்க இந்த முட்டையில செய்யறாங்களா? தானுங்களே.
வெரி குட், நல்லா விட்டுடுறீங்களா? கேளுங்க கேளுங்க. ஐ லைக் யுவர் क्वेश्चन. போதுங்க. பரவாயில்ல, பரவாயில்ல கேளுங்க. இல்லைங்க, தீர்ந்து போச்சுங்க. போதுங்க. போதும், உங்க அறிவை நான் எடை போட்டுட்டேன். எப்படி? வேற எப்படி? நீங்க மீனாவை கேட்ட கேள்வியில இருந்து உங்க படிப்பின் திறமை தெரிஞ்சு போச்சு. இத பாருங்க தம்பி, சொல்ற பதிலை விட கேட்கிற கேள்விதான் முக்கியம். நீங்க மீனாவே மிஞ்சிட்டீங்களே. நீங்க என்ன பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கலீங்க. ஆமா ஆமா, உங்களை பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. மீனா கல்யாணம் முடியட்டும், அப்புறமா புரிஞ்சுக்கிறேன். என்னங்க இன்னும் பேசிட்டே இருக்கீங்களே? சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு. எதுங்க தம்பி, எதுங்க? சாப்பிடுங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தங்கச்சி வந்துடும். மெதுவா வச்சோம். காஃபி ஆறி போகுது. உட்கார சொல்லுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பேர் என்ன? சொல்லுமா. சீதா. வெரி குட். அழகான பேர். உங்க தங்க படிச்சிருக்க? சொல்லுமா. ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். நாவல் படிக்கிற பழக்கம் உண்டா? ராமாயணமும் பாரதமும் படிச்சிருக்கேன். ரெண்டுல எது அதிகமா உங்களுக்கு பிடிக்கும்? ராமாயணம். ஏன்? பெண்களுக்கு வேண்டிய புத்திமதிகள் ராமாயணத்துலதான் அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ராமாயணத்துல யார பிடிக்கும்? ராமரைத்தான் பிடிக்கும். ராமனையா? தன்னுடைய தர்ம பத்னியான சீதாவையே அக்னி பரீட்சை செய்து அவளை சந்தேகப்பட்டு வனவாசத்துக்கு அனுப்பினது அநியாயம் இல்லையா? இல்ல, நியாயம்தான். சீதா வனவாசத்துக்கு போய் வால்மீகி முனிவரை சந்திக்கலைன்னா ராமாயணம் நமக்கு கிடைச்சிருக்காது. அது மட்டுமா, பூமாதேவி மகங்கிறத விட ராமரின் பத்தினிங்கிறதா சீதாவுக்கு பெருமை தந்து அவளை பெண்களின் தெய்வமாக்கி. அருமையான விளக்கம். உங்க தங்க ராமாயணத்தின் பக்கங்களை மட்டும் புரட்டிக்கிட்டு போகல, ஒவ்வொரு வரியையும் வார்த்தையும் மனசுல பதிவு வச்சிருக்கேன். இப்படித்தான் இருக்கணும். அப்புறம் ராமாயணத்துல யார பிடிக்கும்? ராமர் பிடிச்ச மனசுக்கு வேற யார பிடிக்கும்? ஏம்மா, அனுமார மறந்துட்ட. அனுமார் இல்லைன்னா ராமாயணத்துல சேது பந்தனம் ஏது? சேது பந்தனம் இல்லைன்னா ராமர் லங்கைக்கு போறதுக்கு ரூட் ஏது? உங்க ராமர் வில்லாலையும் சொல்லாலையும் சாதிக்க முடியாதுதோ, என் அனுமார் வாழ ஆட்சி சாதிச்சு இருக்கிறாரு. லங்காதகனம் ஒண்ணு போதும், அவர் செஞ்ச வேலை இல்ல. உண்மைதான். பொண்ணு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சரி, உங்க தம்பிக்கு எப்படி ஜோடி சரிதானே? அப்ப மாப்பிள்ளை இவர் இல்லையா? வர்றவங்கள எல்லாம் மாப்பிள்ளைட்டு இவர் தம்பிக்கு பொண்ணு பார்க்க இங்க வந்திருக்கிறார். இவருக்கு பொண்ணு பார்க்க இவர் தம்பி போய் இருக்கிறார். என்ன ஒற்றுமை பாத்தீங்களா? இன்னும் அவங்க பெருந்தன்மை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு சொல்லுங்க. சீதையா? லட்சுமணன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். உங்க பெருந்தன்மையை அவங்களுக்கு எடுத்து காமிக்கலான்னு நீங்க ராவணன் டைப்ல சொல்றீங்க. இல்லை, ராமாயணத்தின் ஈடு இணையற்ற தலைவி சீதைதான். அது பெரிய மனுஷால் சொல்லும் போது நாம என்ன கொடுக்க பேச முடியும்? ஆனா அந்த சீதைக்கு இந்த சீதைக்கு வித்தியாசம் ஒண்ணு அதிகம் இல்லைங்க. அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வில்ல ஓடிட்டாங்க. இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல்லையும் உடைக்க வேணாம், வில்லையும் உடைக்க வேணாம். பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. ஓகே. ஜமீன்தார் அவர்களே, இன்னொரு கூத்து சொல்ல மறந்துட்டு. என்னையாது? அந்த கிராமப்புறம் சீதா வீட்டுல அந்த அம்மாவும் பையனும் நம்ம பெரிய பையனை மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியா? அப்புறம் நான் போய் விஷயத்தை புட்டு வச்சு அப்புறம் அவங்க எண்ணத்தை மாத்துறேன். இல்லன்னா ஊரு பூரா தம்பட்ட அடிச்சிருப்பாங்க. நம்ம பெரிய பையனை அவ்வளவு பிடிக்கிறாங்க. என்னையாது? ராஜுவனுடைய படிப்பு என்ன, அறிவு என்ன? அவன் இந்த பட்டிக்காட்டு பொண்ணை கட்டிக்கிறதாவது? அவன் விரும்பினா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமாங்க, கோபால பத்தி கவலை இல்ல. ஆனா ராஜுவுக்கு நல்ல படிப்பும் அழகும் அந்தஸ்துள்ள பொண்ணு வேணும். அது கிடைக்கும். கருத்தான லேசான இடமா ராவ்?
பகதூர் வீட்டு பொண்ணு கிடைச்சிருச்சு. பையன் செஞ்ச புண்ணியமே புண்ணியம். ஏடோ எங்க அப்பா விநாயக வில்லங்க சர்டிபிகேட் இல்லாம விவகாரத்தை பூரா வெறுன்னு முடிச்சுட்டான். பிரயாண ஆசை உடம்பு கொடையுது, கொஞ்சம் அசதியா தூங்கணும். போயிட்டு வரட்டுங்களா? பகதூர் அவர்களுக்கு உங்கள் மகளை ஜமீன்தாரின் அண்ணன் மகன் ராஜுவுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க போவதாக அறிந்தேன். உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபம். ஏனென்றால் ராஜு படிக்காதவன், முரடன், முன்கோபி, குடிகாரன். என்ன ராஜு குடிகாரனா? படிக்காதவனா? அப்பா இரு மேல படிங்க. அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு உங்கள் அருமை மகளை பலி கொடுக்க போகிறீர்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். இப்படிக்கு உங்கள் குடும்பத்தின் நலனில் அக்கறையுள்ள யாரோ ஒருவன். பாக்கியலட்சுமி, அந்த பைய கைலாசம் தரகு வேலை நம்மகிட்டே காட்டிட்டான். எனக்கு என்னமோ அந்த மொட்டை கடதாட்டின நம்பிக்கையே இல்லை. நல்ல காரியம் தான், அதை கெடுக்கிறதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. இதையெல்லாம் நம்பாதீங்க. என்ன லட்சுமி, இவ்வளவு விளக்கமா எதிர்க்கும் போது எப்படி நம்பாம இருக்கிறது? எதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. அப்பா, நான் கண்டிப்பா அவரை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவர் படிக்காத காரணத்தினாலதான் என்ன பெண் பார்க்க வரத்துக்கு வெக்கப்பட்டு படிச்சு தன்னுடைய தம்பி அனுப்பிச்சிருக்காரு. கரெக்ட். ஏம்மா, அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தான் பாரு கோபாலு, அவன் உன்னை பிடிச்சிருக்கா? என்னப்பா அப்படி கேக்குறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பிரில்லியன்ட் சேப், நல்லா படிச்சிருக்கான். அவன் தான் அவனுக்கு தகுந்தவன். லட்சுமி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க. அவங்க பெரிய பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டு போயிருக்காங்க, நீங்களும் உங்க பொண்ணும் சின்ன பையனை விரும்புறீங்க. இது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? இத பாரு, எங்களுக்கு உங்க பெரிய பையனை பிடிக்கல. எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தா சின்ன பையன் பண்ணிக்கிட்டோம். இது உங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு இன்னைக்கே லெட்டர் எழுதுவேன். எப்படியாவது செய்யுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். மீனா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உங்க அம்மா இன்னும் திரேதாயுகத்திலேயே இருக்கா. அவ அப்படியே இருக்கட்டும், நமக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும். நீ போய் லெட்டர் பேட் கொண்டா. திருவாளர் ஜாமீன்தார் அவர்களுக்கு ராவ் பகதூர் வணக்கம். இவ்விடம் யாவரும் நலம், இதுபோல் அவ்விடம் யாவருடைய நலத்தையும் அறிய அவா நிற்க. என் மகள் மீனாவை பெண் பார்க்க வந்த கோபாலையே என் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன். கதையே மாறுத. மேல படியா? உங்களுக்கு சம்மதமானால் உடனே முகூர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இல்லன்னா கல்யாணம் இல்லைன்னு அர்த்தம். ஜாமீன்தார் அவர்களே, நாம ஒரு வழியில போறோம், எங்க அப்ப விநாயகம் வேற வழியில எடுத்துட்டு போய் விடுறாரு. இப்ப இதுக்கு என்ன செய்யறது? பிள்ளைங்க தான் பதில் சொல்லணும். அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன். ராகுபோது ஒரு பெண்ணை தம்பியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அண்ணா, என்னது? நீ சும்மா என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது என்ன, நீங்க சொன்னபடியே செஞ்சுடுங்க. என்ன நீ, அந்த பொண்ணு எக்கச்சக்கமா படிச்சிருக்கு. உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் சைடு வாங்குறீங்க? ஜெயிலன்ஸா இருங்க. இதெல்லாம் நடக்காதியா? அப்போ ஒண்ணு செய்யுங்க. என்ன? நீங்க முதல்ல அந்த கிராம போன கல்யாணம் பண்ணிக்கோங்க. பெரிய தம்பிக்கு மெதுவா பாத்துக்கலாம். அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும்ங்கிறதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இப்ப அண்ணனுக்கு ஆகாம நான் எப்படி செஞ்சுக்கிறது? உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கேஷ 1000 நடத்தி வச்சிருக்கேன் நான், அண்ணனை ஒதுக்கிட்டு. ஏன் என் கேஷ அப்படிதானே? ஏய்யா, வேற யாரும் படிச்ச பண்ண இல்லையா? என்ன ஜாமீன்தார் அவர்களே, நீங்களே இப்படி பேசுறீங்க. படிச்ச பொண்ணுக்கு படிக்காத பையனை கொடுக்கணும், படிக்காத பையனுக்கு படிச்ச பொண்ணு கொடுக்கணும். கிளாஸ் பண்ணாதான் எல்லாருக்கும் படிப்பு வரும். ஒரே கேணியில தண்ணி இருந்தா உலகத்துக்கே போதுமா? என்ன இருந்தாலும் பட்டதாரியான ராஜுவுக்கு பட்டிக்காட்டு பெண்ணைய கல்யாணம் பண்றது. என்ன பத்தி கவலைப்படாதீங்க சித்தப்பா. எப்படியாவது கோபாலுடைய கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும். அதுதான் எனக்கு வேண்டியது. தம்பி, உன் பெருந்தன்மைய பாராட்டுறேன். நல்ல வேலை. ஆமா, அந்த கிராமம் போன நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சித்தப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருந்து அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப வேண்டான்னு சொல்லிட்டான்.
என்னமோ ஏதோ நினைச்சிட்டு மத்தவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அதனால பாவம் அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கப்படும். அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது பாருங்க. அதனாலதான் சொல்றேன் சித்தப்பா. நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா இந்த மாறுதலுக்கு அந்த கிராமத்து பெண் வீட்டுக்காரங்க சம்மதிக்கணுமே. அத நான் பாத்துக்கிறேம்மா. நம்ம சம்பந்தம் எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பவே போய் 100 ரூபாய் செலவு பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பெரிய தந்தி அடிச்சு முடிச்சிடுறேன். நீங்க மத்த வேலையை கவனிங்க. பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்களே. சொந்த ஊரு எந்த ஊரு, உண்மையான வயசு என்ன? ஏன் கல்யாண வீட்டுல சாப்பிட்டு போறது தானே. பரவாயில்ல. அதுக்கு நீங்க யாரு? நான் வந்து ராகுபதர் வீட்டுல இருக்கிறவன். அவங்க சொந்தமா? இல்ல, அவங்க வீட்டுல சமையல்காரன். சமையல்காரன்ல சமையல்ல இருந்து சகலத்துக்கும் ஐ எம் எ பிரைவேட் செக்ரட்டரி. அப்படின்னா எங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. உங்க அப்பாவா யார்? எங்க அப்பா தான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணிருக்காரு. அரே அரே, பிரேக் இல்லாம பேசுற புரோக்கர் கைலாசத்து மகளா நீ? அதான் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. ஆனா நீ தப்பா இல்ல. என்னது அதுக்குள்ள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சீங்களா? அதுக்குள்ள கிண்டல் பண்றேனா? அப்படின்னா ஏதோ தொக்கி நிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ஐயோ சரியாதனமா குடும்ப சமேதரா வாங்கணும் பத்திரிக்கையில போட்டாச்சு. அங்க போய் உட்காருங்க ஐயா, அங்க போய் உட்காரு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். மீனாவுக்கு இதுவரையில் பள்ளிக்கூடத்தையும் படிப்பையும் தவிர குடும்பத்தையும் உலகத்தையும் பத்தி எதுவுமே தெரியாது. ஒரே பெண்ணானதுனால அவளை நாங்க செல்லமா வளர்த்துட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்துட்டாங்க. அதையெல்லாம் உன் தங்க மாதிரி கவனிச்சுக்கணுமா? அம்மா, இந்த வீட்டுல எங்க 2 பேருக்கும் ஒரு தாய் கிடைச்சது நாங்க செய்த பாக்கியம். நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் மீனா என்னுடைய தங்கையே. அது ஒன்றே எனக்கு போதுமா? சரி, எழுந்துருங்கம்மா. என்ன வீணா, இதெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? எல்லாம் நான் சுட்டுட்டான். முதல்ல உங்க முகத்தை பாக்குறதுக்கு பதிலா இந்த புலியோட முகத்தை பார்த்துட்டு பரவாயில்ல. இல்ல, இத போல கொடிய மிருகங்களுடைய தோற்றத்தை பார்த்து பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசுல பயங்கிறதே இல்லாம போயிடும். இதெல்லாம் இங்க ஏன் இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லை. சர்தாம்போ, வீட்டுக்கு அழகு பொம்மையும் பூத்தொட்டியும் மட்டுமல்ல, புலித்தலையும் மான்கொம்பும் கூட அதிக அழக கொடுக்குங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து. என்ன பாக்குற? பழம் பாலெல்லாம் சாப்பிடு. பால் கொட்டி அப்படி குடிச்சுட்டேன். இந்த சீதா சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஏன் நீயே தான் முதல்ல சாப்பிட்ட? நீங்க சாப்பிட்ட மிச்சம்தான் எனக்கு. சீதா, சீதா, இயற்கையா அமைஞ்சிருக்கிற உன்னுடைய அறிவும் அழகும் என்ன அடிமையாக்கிச்சு. அப்படி சொல்லாதீங்க. நான் தான் உங்களுடைய அடிமை.
என் ஆயுள் பூராவும் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. கலசத்துல வச்ச கார்த்திகை தீபம் மாதிரி நீ பிரகாசிக்கிற. அருணோதயத்துக்கு முன்னால் அகல் விளக்கின் பிரகாசம் மாத்திரம். அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்தவுடனே முதல்ல நான் பார்க்க ஆசைப்பட்ட இடம் எது தெரியுமா? எது? இரும்பு பட்டி வச்சிருக்கிற அறையா? இப்ப இந்த வைர நகையெல்லாம் வச்சிருக்காங்களா அந்த பீரவை? அதுவும் இல்ல. அதுவும் இல்லைன்னா அப்புறம் நம்ம வீட்டுல என்ன இருக்குது? சமய கட்டு தான் இருக்கு. நோ நோ, லைப்ரரி ரூம். லைப்ரரி ரூம். லைப்ரரி புத்தகம்லாம் வைப்பாங்களே. ஆமா, அது இங்கே அண்ணன் அந்த பிரச்சனையில இருக்குது. ஏன் உங்களுக்கு தனியா லைப்ரரி கிடையாதா? அப்போ உங்க அண்ணன் கிட்ட இருந்துதான் அவ்வளவு புத்தகத்தையும் வாங்கி படிச்சீங்களா? நான் வாங்கி படிக்கிறேன். அண்ணன் புத்தகத்தை அண்ணன் தான் படிக்கேன். கேள்வி போதும், சொல்லுங்க, நீங்க லைப்ரரி வச்சிருக்கீங்கல்ல? என்னடா இது வம்பு? அதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இல்ல. அதோ அதுதான் என்னோட லைப்ரரி. வேட்டையில ராஜா தான், ஆனா படிப்புல தான் கோட்டை. ஆமா, எங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்கு. நான் 5ஆம் கிளாஸோட நிறுத்திக்கிட்டேன். நான் என்ன செய்வேன்? பள்ளிக்கூடத்துக்கு தினம் போறதும் வர்றதுமா தான் இருந்தேன். படிப்பு நம்ம கூட ஒத்துழைக்கல. ஆனா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இங்க இருக்கு. அப்படின்னு நீங்க பெண் பார்க்க வந்தப்போ என்ன கேட்ட கேள்வி எல்லாம் அது நானா கேட்டேன்னு நினைச்சியா? எனக்கு மஞ்சள்ல இருந்து அரப்பு வரைக்கும் எழுதுற மளிகை சாப்பிட்டாதான் தெரியும். அந்த சாப்பிட்டாவை எழுதி கொடுத்தது எங்க அண்ணன். போதும், என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்க. நானும் அவன் மோசம் பண்ணிட்டு தான் சொல்றேன். வேற யாரு? படித்தவர் போல நடித்து என்ன மயக்கிறது யாரு? கவர்ச்சியான இலக்கிய மாளிகையில் அதன் தலைவனோடு கைகோர்த்து காவிய வாழ்க்கை நடத்தணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த என்ன கல்வி வெளிச்சம் இல்லாத இருட்டறைக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்களேதான். கோமேதகத்தோட சேர கூழாங்கலுக்கு என்ன அருகது? என்ன கல்யாணம் செய்துக்க உங்களுக்கு என்ன யோகிதை? நானா உன்னை பலவந்தமா கல்யாணம் செய்துக்கலையே. எங்க அண்ணனுக்கு உன்னை பெண் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஆனா உங்க அப்பா தான் உன்னை எனக்கே கல்யாணம் செய்து கொடுப்பேன்னு லெட்டர் போட்டார். நீங்க படிக்காதவருன்னு முன்னாலே சொல்லியிருந்தா எங்க அப்பா அப்படி எழுதுவாரா? ஏன் மறைச்சீங்க? மறைக்கலையே, நான் படிக்காத வேண்டுதான் ஜாடையா சொன்னேன். ஆனா நீயும் உங்க அப்பாவும் தான் அதை ஏதோ தமாஷா எடுத்துக்கிட்டீங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. படிக்காதவருங்கிறத பல விதத்துல நிரூபிக்கிறீங்க. நான் படிக்காதவங்கிறது உண்மைதான். ஆனா நீ என் மேல ஏதேதோ பழி சுமத்துறப்பா, அதெல்லாம் போய் மீனா, சுத்த போய். போதும், என் வாழ்க்கை அநியாயமா பாழா போச்சு. ராவபகதூர் ரங்கத்துறை பெற்று வளர்த்து பிஏ வரைக்கும் படிக்க வச்ச அந்த மீனா செத்துட்டா. மீனா, தயவு செய்து நீங்க இருந்து போயிடுங்க. மீனா, இப்ப நீங்க போறீங்க இல்ல நான் போகட்டுமா? சீதா, ராமாயணத்துல ராமர் வாலிய மறந்திருந்து கொன்னதை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன இருந்தா ராமருடைய பெருமைக்கு அது ஒரு இருக்குதாங்க. லக்ஷ்மணனை பத்தி? அவர் ஒரு கர்மவீர். தாய் தந்தை மனைவி மாளிகை எல்லாம் மறந்து அண்ணனுடன் காட்டுக்கு போனார். என்னங்க, உங்க தம்பி கூட லக்ஷ்மணர் மாதிரி உங்க மேல அளவு கடந்து அன்பு கொண்டவரானே? ஆமா சீதா, உண்மையிலே என் தம்பி என் மேல உயிரியே வச்சிருக்க. ஏண்டா அப்போ ஊர் வரமாட்டேங்கிற? என்னங்க பண்றது? உங்களுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா சின்னம்மாவுக்கு பிடிக்கல, சின்னம்மாவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கல, உங்க 2 பேருக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பைய கைத்தடின்னு சொல்றான். அதுவும் இல்லாம இப்போ கல்யாண வயசு, மோகினி மிரிக்கிற வயசு, முட்டை விடுற பக்குவம், மூக்கு சிவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்தோன் சாய்ப்புள்ள சொல்லிட்டாருங்க. அதனால ஒரு ரீசர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க, என்ன காசா பணமா ஆசீர்வாதம் தானே. ஏன்னா அவனும் ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு வந்துட்டு பச்சையா கேக்குறான். காலாகாலத்துல பண்ணலன்னா கண்ணா அப்படின்னாலும் நடப்பானுங்க. அடுத்த கமிஷனுக்கு அச்சாரம் போடுறியா? நான் அச்சாரம் போடலன்னாலும் பெரிய முருகால் நீங்க எனக்கு மாமூலா கொடுக்கறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்கள் மனதுக்குள்ள புரிந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது குடு குடுன்னு குத்துவானே.
200 ரூபாய் ஓடு மாட்ட 300 ரூபாய் ஆகும்னு சொன்னான் இல்லடா? ஆமா ஆமா சொன்னான். அடே இந்த பணத்தை வச்சு முன்பக்கம் ஓட்ட மாத்திக்கங்க ஐயா. ஐயாவுக்கு பேரம் பிறந்த உடனே அதை சொல்லி பின்னால குறைச்சிக்கலாம். அது வேண்டாம் அந்த குறைவு இருக்கு. இந்தா வருங்காலத்தை வாங்கிக்க, ஒழுங்கா நடந்துக்க. நீங்க நம்ம வேலைக்கு வந்துட்டியா? இந்த ஊர்ல தானே இருப்ப. பாத்துக்கிறேன். அப்போ நாங்க புறப்படுறோம். சரிங்க. போயிட்டு வரோம். எங்க மீனா எங்க? தங்கச்சி முன்னாடியே கார்ல குந்திக்கிட்டு இருக்கு. அதை கூப்பிடுறா, சம்சாரம் பண்ணா. வேணாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் சீதா. சரி வரேன். ராஜு நீ புறப்படும். சீதா ஊருக்கு போனது லெட்டர் போடுமா? அப்ப நாங்க வர்றோங்க. ஏதோ கல்யாணத்தை அமோகமா நானும் விநாயகரும் இருந்து முடிச்சிட்டோம். இந்த எடுத்ததே 300 ரூபாய் இருக்கும் போல இருக்கு. இப்பவே கவனிக்கிறீங்களா? அப்புறம் தான் கவனிக்கிறீங்களா? பெருமை. வா சொல்றேன். மாப்ள என்ன பொண்ணாட நீங்க என்ன கூச்சப்படுறீங்களா? பி ஃப்ரீ. அது வரேன். இந்தாம்மா மாப்பிள்ளை கொடு. Wish you a happy married life. I heard that your husband is an MA degree holder. Meena, really you are a lucky girl. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச வராதுங்க. Oh, I am sorry. Excuse me. ஏன் மானத்தை வாங்குறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கூடாதா? ரொம்ப நேர்மைங்கிறத காட்டிக்கணும் போல இருக்கு. வாங்க வாங்க. ஹலோ ஹலோ. மீட் மை ஹஸ்பண்ட். ஓ, ஆர் யூ a doctor or engineer or lawyer?